வணக்கம். சுற்றம் தழால் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் காணலாம். சுற்றங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே கோபமும் வரும், சந்தோஷமுமே வரும் இல்லையா? ரெண்டும் வரும். ஒரு சில பேர் நமக்கு ரொம்ப அண்மையில் நல்ல நெருக்கமாக இருப்பாங்க, ரொம்ப சுமூகமாக பழகுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காசுக்காக மட்டும் நம்மளை சுற்றி வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்துக்காக சுற்றி வருவாங்க. ஸோ அதை பொறுத்து நம்மளுடைய மனநிலையும் மாறுகிறது இல்லையா? வள்ளுவம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கொடுத்தலும் சொல்லும் ஆற்றின், கொடுத்தலும் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும், கொடுத்தலும் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். சுற்றிய சுற்றத்தால் சுற்றப்படும். ஒரு நெருக்கமான இணைப்பு நம்முடைய உறவுகளிடையே நமக்கு ஏற்படும். அதுதான் அடுக்கிய சுற்றம். முதல் தலைமுறை, நம்ம குழந்தைங்க, நம்மளுடைய பேர பிள்ளைங்க, நம்ம அப்பா கூட இருந்தவங்க, அந்த மாதிரி ஒரு சுற்றம் நம்மளை சுற்றி இருக்கு இல்லையா? அந்த சுற்றங்கள் எல்லாமே அது அடுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுக்கிய சுற்றம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா. எப்போ அப்படின்னாக்கா, கொடுத்தலும் சொல்லும் ஆற்றின், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். என்னத்தை கொடுக்கணும், என்ன தேவை அவர்களுக்கு, நம்மளால் முடியுதுன்னா. எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லலை. ஏன்னா அதே சில சந்தர்ப்பவாதிகள் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. உண்மையிலேயே இல்லைங்கிறவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்மளுடைய சுற்றத்தினர்களுக்கு கொடுத்து உதவுதலும், அவர்களிடம் கடுமையாக பேசாமல் இருத்தலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறார் அழகா, வள்ளன்மையும் வாஞ்சையான சொற்களும் நம்முடைய சுற்றத்தினரிடையே நாம் கொண்டு இருந்தால் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சுற்றத்தால் நம்மை விட்டு விலக மாட்டார்கள். அடுக்கிய சுற்றத்தால் நாம் சூழப்படுவோம். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா சந்ததிகளுமே நம்மளை பற்றி பேசும், நம்மளுடைய அருமையாக நம்மை வைத்து கொள்ளுவார்கள் என்கிறது இந்த குறள். அப்போ என்ன செய்யணும், நம்ம உறவினர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதோடு அவர்கள்ட்ட இணக்கமாக பழக வேண்டும். வாஞ்சை தன்மைன்னு சொல்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி அழகாக நம்ம அன்பான சொற்களை சொல்லி அவர்களை அரவணைத்து செல்லும் பொழுது நமக்கு அது திரும்பி கிடைக்கும். எல்லாரும் அதுதானே எதிர்பார்க்குறோம். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். சரியா?